ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கான எபிசோட். நல்லா கேளுங்க ஸ்டோரி. மொட்டமாடியிலேருந்து எல்லோரும் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீ தான் மெயின் ரோல் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை சொல்லுவாங்க. ஓகே, நம்ம நல்லபடியாக பண்ணிவிட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். நீ எப்படி அந்த பணத்தை வச்சு ஃபஸ்ட்டு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மஞ்சள் கலர் பையில் வந்து ஒரு ரெட் கலர் ரப்பர் பேண்ட் போட்டு பத்திரமா சுருட்டி வச்சேன் அப்படின்ட்டு. இவ்வளோ கரெக்டாக சொல்கிறே, அது தங்கச்சி சேர்த்து வச்சு பண்ணல, அதனால எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, நல்லபடியாக இந்த ஒர்க் முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சிடலாம், வரும்போது வெளியே வரும்போது பணத்தோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. சாபுத்திரி போடுற மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறமா காலைல ஆகிடுது. எல்லோரும் ஆஃபீஸர் மாதிரி ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு ஏன்டா இவன் இப்படி பயப்படுறான். ரவி முத்து வந்து ரவியை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா ஸ்ருதி, நீ வேறு இது கிண்டல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. பின்ன நம்ம த்ரில்லாக நல்லா ஜாலியாக பண்ணால் தான் அது நமக்கு மைண்ட் இதுவாக இருக்கும். எவ்வளோ டப்பிங் பேசியிருக்கேன் நான், அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு இருந்தாலும் பயமாக வேர்த்துலாம் ஊற்றுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அப்புறமா சிந்தாமணி அம்மா ஃபோன் பண்ணிட்டு, சரி நான் வெளியே போயிட்டு வரேன், பணம் கொடுக்க ஆர்டர் கொடுத்தவங்க பணம் கொடுக்க வருவாங்க, பணம்லாம் வாங்கி வைங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வந்துட்டு என்னக்கா இன்றைக்கி எது வெளியே போகிற வேலை இல்லை, நீங்கள் திடீர்னு போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, அந்த பார்வதி வீட்டில் ஏதோ பூஜை இருக்கா, நம்ம அவங்க கூட என்ன தான் அந்த மாமியார் விஜயாவை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் மீனாவை ஈஸியாக வெளியே தள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா முத்து எல்லாமே பின்னாடி செவத்து பின்னாடி இருந்து பார்த்துட்டு பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆண்டி அவங்க கிளம்பிட்டாங்க, எப்படியாவது பிடிச்சி வச்சுருங்க நீங்கள் 3 மணி நேரம், நான் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் சரிப்பா நான் பார்த்துக்குறேன், அவன் இன்னும் சின்ன குழந்தைய பிடிச்சி வைக்கிறதுக்கு நானே பார்க்குறேன், என்னால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ நான் வந்து உனக்கு முயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்வதி ஆண்டி. சரிங்க, சரி ஆண்டி நீங்கள் அப்போ ஸ்ருதியும் சொல்லுவாங்க, ஆண்டி ஒரு 3 மணி நேரம் பிடிச்சி வச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன், இல்லைனா எங்களை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவாங்க. நெகட்டிவாக பேசுறதுடா, பாசிட்டிவாக பேசுகிறா, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு சரி எல்லோரும் ஐடி கார்டு எடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க எல்லோரும். அப்புறம் உள்ளே போவாங்க கடகடன்னு. உள்ளே போனோடனே உள்ளே வேலை செய்கிறவங்களாம் வெளியே வந்து பார்ப்பாங்க. ஐயோ யார் இவங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கே போயிட்டு எல்லாம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வரோம், நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ரவி வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க, இப்போ நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, நீ அக்காவுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அந்த பர்பிள் கலர் ஷர்ட் இருக்கால, அவன் வந்து ஃபோன் பண்ணுவான். ஸ்ருதி வந்து பல்லான்னு தாரையில் அறிஞ்சிடுவாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன ஃபோன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபோனும் வாங்கி ஒரு பையில் போடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரவி முத்து எல்லாமே இப்படி ஷாக்காக பார்ப்பாங்க. இவனா இவ்வளோ சின்சியராக நடிக்கிறா, கேரக்டருக்குள்ளேயே உள்ளே போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முத்து வந்து ரவி பார்த்து சிரிக்கிறாங்க. இவ்வளோ அடி வாங்குவியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி எல்லோரும் மேலே கீழே எல்லாமே போய் செக் பண்ணுவாங்க. ரவி ஸ்ருதி ஒரு ரூமில் போய்ட்டு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நீ இவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரவி. ஒரு கேரக்டர்னால் அது உள்ளே இருக்கணும், நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது, இப்போ நீ போய் செக் பண்ணுறியா இல்லை நான் ஒன்றையும் அடிக்கட்டுமா, ஐ ஆம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணிவிட்டு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அம்மா சொல்லுவாங்க. வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து மேலே கீழெல்லாம் ஏறி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வேளை இந்த தூணுள்ள இருக்குமோ, அந்த தூணுள்ள இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பூக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோலாம் இல்லைடா, ஒருத்தர் இல்லைடா, நம்ம போய் பீரோவில் பார்க்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ முத்து போயிட்டு பீரோவில் போய் பார்ப்பாங்க. மேலே நகை புடவை அது இதுன்னு இருக்கும், நிறைய நகை எல்லாம் இருக்கும். அடியில் வந்து ஒரு மஞ்சள் கலர் பையில் அதே மாதிரி மீனா சொன்ன மாதிரி ரெட் கலர் ரப்பர் பேண்ட் போட்டு 5 கட்டு இருக்கும். கரெக்டாக நம்ம முத்துவும் அதை எடுத்துடுவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு முத்து வந்து மாட்டுவாங்களா சிந்தாமணி கையில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய்.